அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இன்றைக்கு நேற்று ஒரு 3-4 நாளைக்கு முதல்ல ஒரு பேஷனுக்கு வந்து குழுக்கள் காய்ச்சல் வந்துருக்கு வீட்டை வச்சு, சுகர் பேஷனுக்கு. சரியா? இதே சொல்கிறேன்னு சொன்னா காய்ச்சல் வந்த உடனே நாம் என்ன செய்கிற பேனோவில் போட்டு விட்டு ஒரு 2-3 நாளாக கடத்துறேன். சரியானே? அப்போ என்ன காய்ச்சல்னு தெரியாது. சுகர்காரால் கால் வரைச்சால் கால் திமித்துட்டு, உதாரணமாக காலில் இருக்கிற செருப்பு விளங்குறல்ல, அப்படி வரைச்ச காலில் இப்போ நடக்க கொலையெல்லாம் கால் வந்து வரைச்சிருக்கிறதால ஊண்டி தான் நடக்குற காலை. ஏன் ஊண்டாட்டி அந்த உணர்வு வராது. ஏன்னா கால் பாதம் வந்து வரைச்சதுக்கு பிறகு நீங்க நடக்க கொள்ள நீங்க நிலத்துல கால் இருக்கான்னு தெரியாது. அப்ப அந்த நிலத்துல காலை எடுக்கிறதுக்கான நம்ம மூளை உணரணுமே. மூளை தான் நம்மட உணர்வு இழப்படுறது. இப்ப நம்ம கையால ஒரு பொருளை பிடிக்கோம்னா மூளைக்கு விளங்கு, நம்ம பொத்திட்டோம் பிடிச்சிட்டோம் சொல்லி அந்த உணர்வு விளங்கு. சரியா? அப்ப நம்ம நிலத்துல காலை வச்சோம்னா அந்த கால் நிலத்துல பட்டுட்டு விளங்குறது மூளை தான். அப்ப அதுக்கு அந்த நரம்பு இருக்கு, அந்த நரம்பெல்லாம் அந்த மூளைக்கு அந்த மெசேஜ் போகும். சரியா? இப்ப நரம்பு திமுத்துட்டுண்டா, கால் பால் நரம்பு ஃபுல்லா சீனியால திமுத்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா, கட்டுப்பாடு இல்லாத சீனியாலாம் நோமல் அரிக்கிற சீனியால திமுக்க மாட்டா, கட்டுப்பாடு இல்லாத சீனியால கால் பாதம் பறிச்சதுக்கு பிறகு இப்ப நீங்க நடக்கக்குள்ள என்ன செய்வீங்க? எல்லாரும் கொஞ்சம் ஊண்டி தான் நடப்போம். நோமலா நட இல்லையா, கொஞ்சம் ஊண்டி ஏன்னா ஊண்டி தான் அந்த உணர்வை எடுக்கிற, இந்த மூளைக்கு அந்த உணர்வு எடுக்கு. அதால அந்த பாதத்துல இல்லாம ஆக்களுக்கு காய்ச்சிப்பட்டு புண்வார கால் பாதத்துல அந்த ஊண்டுபட்டு கல்லாகி அது அப்படியே உடைஞ்சி மடு மாதிரி புண்ணுகள் வரும். 3 மாசம் 6 மாசம். அதுக்கு மறுபடியும் நாம காலுக்கு என்ன செய்யற, கீழுக்கு குஷன் வச்ச மாதிரி செருப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குற அந்த ஆத்திரத்துக்கு. அப்ப இப்ப ஒரு குழுக்கள் காய்ச்சல் ஒன்று வருதுன்னு சொன்னா, சுகர் காராக்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நான், கால் பறிச்ச ஆக்கள் விசேஷமா ஒரு கூதல் மாதிரி. சில ஆக்களுக்கு காய்ச்சல் முதலண்டை காட்டாது, ஒரு கூதல் மட்டும் இருக்கும். சரி, கூத கொடுற மாதிரி சும்மா முந்தியெல்லாம் ஃபேனுக்கு கீழே இருக்கலாம், வெந்த கீரைவைக்கு ஃபேனுக்கு கீழே இருந்தா கூத கொடுது. அப்ப காய்ச்சல் வர போகுதுன்னா அறிகுறி. சரியான கூதல் வருது. பிறகு காய்ச்சல் ஒன்று வருது, நீங்க ஃபேனோட 2 போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் காய்ச்சல் அமரும். காலையிலையும் போடுறீங்க, பகலைக்கும் போறீங்க, டாக்டர்கிட்ட போகல. சரியானே? 2-3 நாளைக்கு பிறகுதான் என்ன செய்யுது, கால் கடுக்குது, இஞ்ச கடுக்குது. இஞ்ச கீழே கடுக்காது, ஏன்னா கீழே திமித்து போயிட்டு பாதத்துல திமித்து போயிட்டு அப்ப கால் கடுக்கு. அதுக்கு பிறகு கால் நோய் கால் சுவந்திருக்கு. இது 3வது ஆண்டு. சரியானே? கால் சுவந்திருக்கு, வீங்கிருக்கு. இப்ப அரையாப்புலையும் நோவுது, அறையிலையும் நோவுது, நிறைய வந்துட்டு. இப்பதான் என்ன செய்யற, நாம ஹாஸ்பிட்டலுக்கு வர என்ன ஆள் போத்திட்டு நடுங்குது, வீட்டைக்கிறார்கள் பார்ப்பாங்க. அப்ப இதையும் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க 1வது ஆண்டு காய்ச்சல் வந்தா மற்றாக்கள் மாதிரி இல்லை. மற்றாக்கள் ஃபேனோட போட்டுட்டு வீட்டு இருக்கிறான். நீங்க காய்ச்சல் வந்தா உங்களுக்கு என்ன காய்ச்சல் தெரியாது. சரியாது? தடுமல் காய்ச்சல் இருந்தாலும் கூட இதால தான் வந்த காலில் ஒரு சின்ன ஒரு சிறங்கிரிக்கும், உங்களுக்கு விளங்காது. இப்ப கூட பேர் வந்து சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, கீழுக்கு ஒரு தண்ணி பொக்கலம் ஒன்று உடைஞ்சி தண்ணி வடியுது வருமாங்க. இது எப்படி வந்துன்னு கேட்டா சரியா, சும்மா வந்து. சரியானே? பாதத்துல சும்மா என்னையும் வருமா? சும்மா வராது. அதாவது ஒரு கீறல் நடக்கணும், ஒரு முள்ளொண்டு குத்தணும், அல்லது சூடான தின்ன நிலம் ஹீட்டுக்கு படணும், அல்லது சாம்பல் வளவு கிளீன் பண்ண கூட என்ன குப்பை பார்த்து வச்ச நெருப்பு தணல்கள் வந்து சுற்றிக்கணும். ஏதாவது ஒரு காரணத்திலான் பாதத்துல அந்த பொக்கலம் வாருது. சும்மா வராதான் இதுவும், அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கணும். அல்லது நீங்க ஒரு 3 நாளைக்கு முதல் நகம் பட்ட கூட அந்த தொங்கல் நகத்தை பிச்சை, அது கடும் இன்ட்ரெஸ்ட் தானே, வெட்டி போட்டு ஒரு துண்டு நீட்டிக்கும். அதை என்ன செய்யற, கையால ஒரே அந்த கை அதை பிக்க தஞ்சிடும், ஒரு வலை பிச்சு விடுறேன். சரியான? இப்படி தொலிய நாம கிழிச்சு விட்டோம்டா அதுக்குள்ளால கிருமி போயிடும். அந்த கிருமி போனா தான் இப்ப காய்ச்சல் வருதுன்னு என்ன, ஒரு ஆள் கிருமி போயிருக்கு. இப்ப தடுமல் காய்ச்சல்னாலும் வைரஸ் கிருமி என்ன, தூசு புழுது தாட்டினா அந்த தூசு டஸ்ட்டுகள்ல எல்லாம் என்ன இருக்கு, பாக்டீரியா இருக்கு. இந்த தூசுகள் புழுதியில எல்லாம் கிருமிகள் இருக்கு. அதை நீங்க தட்டக்கொலை அது உங்களோட சுவாசத்துக்குள்ளால போன உடனே உங்களோட தொண்டையில பட்டா தொண்டை செருமுறை, தும்மல் அடிக்கிற ஒரு வாட்டி தண்ணி காய்ச்சல் அது வரும். சரி, அப்ப ஏதாவது ஒரு கிருமி போனதான் காய்ச்சல் வரும், சும்மா காய்ச்சல் வராது. அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கணும், இது எங்க எதால வந்திருக்கு இந்த காய்ச்சல், கிருமியால வந்து. அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்கலான்னு சொன்னா நாம அதை வச்சுட்டு இருக்கப்படாது. அதுல விசேஷமா சீனிக்காராக மற்றாக்கள் இருந்தா 3 நாளைக்கு பேனோட போட்டு இருக்கலாம். சரிதானே? இப்ப கால் வரைச்சாக்கள் தயவு செய்து காய்ச்சல் வந்தா ஃபர்ஸ்ட் டாக்டர் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்து அப்ப டாக்டருக்கு தெரியும் கால் வரைச்சால் குழுக்கள் காய்ச்சல் இருக்குன்னா எப்படி நாங்க காலை பார்ப்போம், பாதத்துக்களை பார்ப்போம். நீங்க வளர்ந்து பார்க்கணும். அடுத்தது உங்களுக்கு இப்ப காலில் ஒரு மாக்கிரிக்கு நோகாது,
என்ன திமிட்ட கால் தானே அந்த கிருமி திமிர்வ இல்லாத பகுதிக்கு வரைக்கும் போனது போல நோ இது திமுக்க இல்ல அப்ப இங்க குத்து வலி வரும். அப்ப இவ்வளவு போனதுக்கு பிறகு நீங்க வந்தா இவ்வளவு பழுதாயிருக்கும் முழு ஆபரேஷன் செய்யறதுக்கு கீரை 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 உள்ளுக்கெல்லாம் அப்படியே சேல் அப்ப உள்ள அப்படி புலந்து வைப்பாங்க காலை புலந்து அதை கழுவணும். அதுக்குள்ள இருக்கிற கிருமியை சேலெல்லாம் சேலைனால கழுவி கிளீன் பண்ணினா தான் காயம் மாறும். சில ஆக்கள் சொல்ற சின்ன ஒரு ஓட்டான்னு இருந்த டாக்டர் அப்படி ஃபுல்லா கிழிச்சு காயத்தை பெருசாக்கி விட்டாரு. சரியா? அப்படி இல்லை. அந்த கிருமியை கழுவி எடுக்காட்டி அது இன்னும் முள்ளுக்கு போயிடும். கழுவி விட்டா காயத்தை பிறகு ஆத்திக்கலாம். சரியானே? ஆகவே நீங்க கடும் கவனம். குலுக்கல் காய்ச்சல் கூதல் இருந்தா நீங்க கை வைத்தியம் செஞ்சுக்கவனா இரவைக்கு 2 பேனோட போட்டு விடிய வந்துடும். சிலாக்கள் என்ன செய்யற ஆரம் குளிசையில அம்பிசிலும் குளிசைன்னு சொல்லி போட்டு அந்த புண் ஆத்திர குளிசையெல்லாம் போடுற வீட்டை வச்சு என்ன ஒக்மண்டிங் குளிசை மத்த பூட்டு குளிசையெல்லாம் போட்டு இனி ஏழாம போற கட்டத்துல வார 3 நாள் 5 நாள் கடத்திடுவார். அங்க வரக்குள்ள இனி போர்ட்ல வச்சு செய்யற வைத்தியமா தான் இருக்கு. கிருமி பரவிச்சுண்டா அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் செய்து பார்த்தோம்னா சிஆர்பின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா போர்ட்ல வச்சு இன்ஜெக்ஷன் மூலமா தான் கொடுப்போம். சரியா? ஏண்டா அந்த குளிசை குடிச்சு நம்ம உடம்புக்குள்ள அந்த மருந்து போய் சேர்றது கொஞ்சம் தான். இன்ஜெக்ஷன்ல அடிச்சு அவ்வளவும் போகும் பிளட்ல. அப்ப குயிக்கா அந்த கிருமியை நாங்க சாகடிக்கலாம். அது நாம டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்ட ஆளுநபடியால நம்மளோட வயசு நோய் எதிர்ப்பு சக்தி கிருமியோட ஃபைட் பண்றதுக்குரிய நம்மட உடம்பு நீர்ப்பிடன சக்தி எல்லாம் குறைய. ஒரு இளம ஆளுக்கு கிருமியை ஃபைட் பண்றதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். சீனி வர்த்தத்தால அதே மாதிரி நம்ம வயசும் போகக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைய இருக்கும். சரியா? அப்ப அந்த கிருமிய நம்மட பொடி ஃபைட் பண்ணி அந்த கிருமியை சாகடிக்கிறது காணா. அப்ப வெளியே இருந்து என்ன செய்யணும்? நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்து என்ன மெஷின் கன் எல்லாம் பாவிச்சு அடிச்சாதான் கிருமி பொத்தமா சாகும். அதுதான் நம்ம குளிசைகளை போடுறோம். ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி டாக்டர்மா கிருமி கொள்றது குளிசைகள் தருவாங்க. அதை பாவிச்சு நாம கிருமியை அழிச்சம் செலுத்தினா தான் நம்ம அந்த பாதங்களை காப்பாற்றலாம். ஆகவே நம்மட எல்லார்ட்டும் இருக்கிற பழக்கம் ஒன்று என்ன சொல்லிச்சுன்னா அந்த உரத்த வாரம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு உரத்த வாரம் உரத்த கஷ்டம் ஆபரேஷன் தான் எடுத்து காதை கலட்டும். உரத்து வந்தா உரக்கிறதுக்கு முதலாம் வரணும். வருத்தம் உண்டு. நாம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சேன்னா வார்டில் நிக்கச்சேன்னா எனக்கு அவ்வளவு உரம் இல்லை சார். சரிதானே? அவ்வளவு உரம் இல்லை. வாரம் மருந்து எடுக்க 12:30 நடிச்சாமம் எல்லாரும் அந்த சிகிச்சையில முடிச்சு போட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்க போக கூட ஒரு அட்மிஷன் வரும். சரியானே? அப்ப 12:30 1 மணிக்கு ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருதுண்டா என்ன கருத்து? அவரு தாங்க இயலா விடியும் வரை இருக்கையில ஆள் தானே போட்டு நாம இதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இருக்கணும்னு சொல்லிச்சேன்னா என்ன மருந்து தாங்க அவ்வளவு உரம் இல்லை கேட்குறேன். சரியானே? அப்ப தயவு செய்து நீங்க எனக்கு தாங்கல கட்டத்துல வாரன்னு சொல்றது தானே அது கடும் பிள்ளை. அந்த கட்டத்துல வந்தா உங்களோட உடம்புல கடும் பாதிப்புகள் இருக்கு. சிகிச்சையெல்லாம் கூட பரிசோதனைகள் கூட சரியான பவர்ஃபுல்லான மருந்தெல்லாம் அடிக்கணும். தாங்கல கட்டத்துல வந்தா அங்க உடம்பு சீரியஸா இருக்கு. அப்ப கடும் பவரான இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அந்த கிருமி அழிக்கணும். ஆரம்ப கட்டத்துல வந்தா ஆரம்ப கட்ட மருந்து எல்லாம் இருக்கு. சும்மா நார்மல் மருந்துகள் இருக்கு. இன்ஜெக்ஷன் 700 ரூபா 500 ரூபாய். மெரப்பணம்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அது 6000 ரூபா 7000 ரூபா ஒரு சின்ன போத்தை ஒரு நாளைக்கு 2 நேரம் அடிக்கிற சேலைன்ல போட்டு அதான் நம்ம இந்த உரத்து வார ஆக்களுக்கு அடிக்கிறேன். அது நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாம இல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன். ஏஎம்ஹெச்சுக்கு அங்கால கல்முனைக்கு சம்மாந்துரைக்கு அனுப்புறேன். வாங்க போர்ட்ல வச்சு அது ஒவ்வொரு போர்ட்ல ஒரு நாளைக்கு 12000 ரூபாய் சேலைன்ல போட்டு அது ஃபாஸ்டாவும் மடிக்கல. சேலைன்ல 500 மில்லி சேலைன்ல கலந்து சுழுவா தான் அனுப்பணும். பாருங்க இதெல்லாம் தேவையா நமக்கு? அப்ப நாம எப்பயும் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துகள்ல டாக்டர்மார் செல்றதை கேட்டு நாம நல்லா பழுத்து வீங்கினது போறோம் வராமக்கு ஆரம்ப கட்டத்துல இதை பாதுகாக்கணும். ஏன்னா கால் கலட்டுங்கிறது உளவியல் ரீதியா இப்ப கிட்டத்தட்ட 52 வயசு ஆபீசர் ஒரு ஆளு கால் எடுத்தாச்சு. அது சைக்காலஜிக்கலா இப்ப போயிட்டு அவருக்கு நித்திர இல்ல என்ன கவலை தானே. இப்ப இந்த கால் இல்லையே இப்ப நான் எப்படி இந்த லைஃப் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போறவர் சரிதானே? அப்ப பாருங்க அப்ப வீட்டோட 65-70 வயசுண்டா பெட்ல இருக்கிறாண்டா பரவாயில்லை. அவர் வேலைக்கு போறவர் சரியா? அது காயம் ஆறுறதுக்கு இடையில யோசிச்சு பசி இல்ல சாப்பிட்றல அதால என்ன நடக்கும்? அந்த இதுவும் பத்தி போகும். உடம்பெல்லாம் காஞ்சி சுருங்கி பெலனும் இல்லை. பிறகு நிக்கல மற்ற காலை வச்சு நடக்கிறதுக்கு ஒத்த காலில் நம்ம நடக்கலாம் தானே. அதுக்கு மேல என்ன கால் மசில் எல்லாம் பத்தி போயிட்டு என்னத்தால சாப்பிடல டிப்ரெஷன் தான் மன அழுத்தம் வந்துடும்.
இதை பத்தி ஒரே யோசிச்சு இரவைக்கு நித்திர இல்லாம போனோன்னு பசி இல்லாம போகும், ஒன்றிலையும் விருப்பம் இல்லை, கோவம் வரும், எல்லாரோடையும் கோவம் வரும். இப்படியா தன்மையெல்லாம் வந்த உடனே சாப்பிடாம விட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் ஆக போல கால் போடலாம் ரெடி ஆக போல அங்க பார்த்தா பொடி வந்து வீக் ஆயிட்டு காலை போட்டு நடந்தாலும் விழுந்துருவார், அந்த பயம் வந்துடும். அதுக்கு ஒரு காலும் போடையலாம். ஆகவே தயவு செய்து காலுங்கிறது முக்கியமான சாமான். கைண்டா ஒரு கையிலாட்டியும் எல்லாம் செஞ்சுட்டு தெரியலாம் ஒரு கையால். காலுங்கிறது நம்மளை இயக்க வைக்கிறது, ஊட்ட உந்த வச்சிடும். அதுக்கு பிறகு நாம சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு மற்றாக்களும் சுமையா போவோம். ஆகவே பாதங்களை பாதுகாக்கிறது கடு முக்கியம். அவை நான் சொன்ன விஷயத்த நீங்க கவனத்தில் எடுத்து காய்ச்சல்கள் வந்தா சுகர்காரர்கள் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன காய்ச்சல் சொல்லி கேட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டே போங்க. சரியானே? உரிய மருந்துகள் எடுத்தோம்னா நாங்க இப்படியான உபாதைகள் இருந்து பாதுகாக்கலாம் கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னையும் கேட்க போறீங்கன்னா கேளுங்க, சந்தேகங்க. ஓகே.